திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஞானமே வடிவமாகிய அருள்குருநாதர் மாணிக்கவாசகர் பொன்னார் திருவடிகளையும் நமக்கெல்லாம் தோன்றா துணையாக விளங்கி வரக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளையும் எம்முடைய மனமே மொழிகளால் முக்கரண வணக்கங்களை மிக பணிவோடு உறுத்தாக்கி கொண்டு இன்று நாம் திருமுறைகள் ஓதுவோம் என்கின்ற குழுவிலே நாம் இன்று சிந்திக்கக்கூடிய தலைப்பு இல்லறம் என்னும் நல்ல அறம் என்கின்ற தலைப்பிலே அடியன் சிந்திக்க என்ற திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. அடியார் பெருமகளே, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்பார் வள்ளுவ பெருமான். அப்பேற்பட்ட இல்லற வாழ்க்கையாகிய அந்த வாழ்க்கையிலே நம்ம அப்போ திருமணம் என்று சொன்னால் ஏதோ நம்ம ஒரு உடல் இச்சைக்காக மட்டும் நாம் திருமணம் செய்வது என்பது கிடையாது. அப்போ நாம் திருமணம் செய்வதற்கான நோக்கம் என்ன என்று சொன்னால், அப்படி முழுமையற்ற இருக்கக்கூடிய ஆணும் முழுமையற்ற ஒரு பெண்ணும், அப்படி இருவரும் முழுமையில் அற்று இருக்கக்கூடிய இருவரும் இணைந்து அப்படி அறமாகிய நல்லறத்தை செய்து இருவரும் தம்மால் இயன்ற அறத்தினூடாக அறத்தை செய்து இறைவனை சென்று அடைவதற்காகத்தான் இல்லறம் என்கின்ற நல்லறத்தை வகுத்தார் வள்ளுவர். அதாவது நம்ம அறம் என்று சொன்னால் இரண்டுமே அறம்தான். அப்போ சிந்திச்சு பாருங்கள், இல்லம் ப்ளஸ் அறம் இல்லறம், துறவு ப்ளஸ் அறம் துறவறம். அப்போ இல்லறத்தினூடாகவும் சென்று கடவுளை அடையலாம், துறவரத்தினூடாகவும் சென்று கடவுளை அடையலாம், இறைவனை இரண்டு நூடாகவும் சென்று அடையலாம். இது இரண்டுமே தவறு கிடையாது. ஆனால் இந்த இரண்டுமே அந்தந்த நிலையிலே அந்ததனே செய்தால் ஒழிய இறைவனை சென்று அடைய இயலாது. அப்போ ஒரு இல்லறத்தான் என்பான் இயல்புடைய மூவருக்கு நன்றாற்றில் நின்ற துணை என்பார் வள்ளுவர். அப்படி ஒரு இல்லறத்தான் என்று சொன்னால் திருமணம் ஆகிவிட்டதா? அப்போ கல்யாணம் என்பது எதற்காக செய்கிறார்கள்? இன்று பல பேர் பல சிந்தையிலே, அதாவது ஏன் அடியன் என்று இந்த காணொலி இப்படி சொல்கிறேன் என்று நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். 90% திருமணம் என்று சொன்னாலே ஏதோ உடல் இன்பத்தை தான் முழுமையாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது திருமணம் அல்ல. திருமணம் என்பது ஏதோ உடல் இன்பத்திற்காக மட்டும் நாம் திருமணம் செய்வது கிடையாது. ஆனால் அதனால தான் பல பேர் அந்த திருமணம்னாலே உடல் இன்பம் தான் நினச்சி திருமணம் செய்து தான் இன்றைக்கி இல்லறத்திலே பல துன்பங்கள் கொண்டு இருக்கிறது. ஏன்னா ஆசை என்பது ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்கி போயிடும். அப்போது இல்லறம் என்பதற்கான நம்ம இல்லறம்னா என்ன, அந்த திருமணம் செய்வதற்கான நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டால் அவர் எப்படி வாழணும், இப்போ இல்லறத்தில் இருக்கிறோமா, இந்த கடமைலாம் நம்மளுக்கு இருக்குன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா அவங்களுக்குள்ள ஏன் சண்டை வருது, பிரச்சனை வருது? அப்போது ஒரு இல்லறத்தில் இருக்கிறோன்னு சொன்னால் அப்போ எது முக்கியமானது? அறத்தை செய்யணும். அதான் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அப்போ அன்பும் அறம் செய்யணும். அந்த அறம் எப்படி செய்யணும்? அன்போடு செய்யணும். அதுதான் இல்லை ரொம்ப அன்பும் அறனும். அப்போ அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அவ பாருங்க, ஒரு அறம்னா எது? ஈவது அறம். ஒருத்தவங்களுக்கு இப்போ நான் ஒரு பொருள் ஒருத்தவங்களுக்கு தரேன்னா அவ கொடுத்தல் அறம். அப்போ கொடுத்தல் தான் அறமே. எது நம்ம ஒருத்தவங்களுக்கு தரமோ அதுக்கு பேர் தாங்க அறம். அப்போ இன்று பாருங்கள், திருமணமாகி எல்லார் வீட்டிலையும் ஏன் கணவன் மனைவிக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை வருது. அந்த சண்டைக்கெல்லாம் எது காரணமாக இருக்குது? நம்ம எதற்காக திருமணம் செய்தோம், நம்ம இல்லற வாழ்க்கைக்கான பயன் என்ன, நம்ம திருமணம் செய்ததற்கான காரணம் என்னன்னு யாருக்குமே தெரியறதில்லை. ஏதோ நம்ம உடல் இன்பத்திற்காக மட்டும் தான் திருமணம் செய்தோன்னு நினச்சி அதற்காகவே பல பேர் அதற்காகவே திருமணம் செய்கிறாரு. அப்படியெல்லாம் கிடையாது. இல்லறம் போன்று ஒரு அறம் கிடையாது. அதனால்தான் வள்ளுவர் அற்புதமாக அறத்திலே இல்லறம் துறவரம் என்று 2 அறங்களை சொல்கின்றார். அவள் பாருங்க, அப்போ இல்லறம் எதற்காக என்று சொன்னால் திருமணம் செய்து வருகிறோமா, அப்போது அந்த இல்லறத்தான் என்பன் என்ன செய்யணும்? அறத்தை மேற்கொள்ள வேண்டும். அப்போ நல்ல முறையிலே பணத்தை ஈட்ட வேண்டும். அந்த பணத்தினூடாக அதான் அறம் அதாவது அறம் பொருள் இன்பம் வீடுன்னு நல்ல முறையிலே அறம் செய்யும். அந்த அறத்தினூடாக அந்த பொருளை ஈட்ட வேண்டும். அந்த பொருளினூடாக இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். அந்த இன்பத்தினூடாக இறைவனை சென்று அடைதல் வேண்டும். அந்த ஈரப்பன் அற்புதமாக அந்த வைத்துள்ளார் பாருங்க. அறம் பொருள் இன்பம் வீடு, இதுதான் மறை, தமிழ் மறை இதுதான். அறம் பொருள் இன்பம் வீடு. அறம் செய், தர்மம் செய். தர்மம் தான் முக்கியமான.
அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடாது. இதே முக்கியமான காரணமாக இருக்குதுன்னு சொன்னால், இப்போ மனைவி பாருங்கள், ஒரு கணவன் வீட்டுக்கு வந்துட்டோன்னு சொன்னால் மனைவி என்ன செய்யக்கூடாது, ஐயா சொல்ல நல்லா கவனமாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த காணொலியே நீங்கள் திருமணம் ஆனவன்னு பார்க்குறதும் சரி, திருமணம் ஆகாத பார்க்குறதும் சரி, இதில் நம்ம சிந்திக்கிறோம், அதை நம்ம புரிஞ்சுங்க. இது நம்ம ஏதோ நம்ம என்னோட கருத்தில் கிடையாது, நம்மளோட நாயன்மார்கள் வள்ளுவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம இங்கே சிந்திச்சு கொண்டு இருக்கிறோம். ஏன்னா 63 நாயன்மார்களையும் பாருங்கள், நம்ம கல்யாணமாகி இறைவனை சென்று அடைந்தவர்கள் அதிக பேர் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் வாழ்க்கையில் இன்ப துன்பம் வரலையா? அப்போ சிந்திச்சு பாருங்கள், கணவன் சொல்லே பதி என்று இருந்தார்கள் மனைவி, அதுபோல் கணவனும் அந்த ஒழுக்க நிலையிலே இருந்தார்கள். அப்போ 63 நாயன்மாரிலே பார்த்தோம் சொன்னால் எனக்கு ரொம்ப வியந்து வைத்து இளையான்குடி நாயனார் வரலாறு, இயற்பகை நாயனார் வரலாறு தான் மிக காலத்தை எட்டி நிற்கக்கூடிய வரலாற்றுகள் இதெல்லாம். இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், கணவன் சொல்லை கேட்டு ஒரு சிவபெருமான ஒரு முதியவர் குலத்தை வருகிறார், அவர் ஒரு மனைவியை தான் என்று சொல்கிறார், இவர் அனுப்பி விடுகிறார். அந்த அம்மா திருப்பி கூட நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டீங்க நான் போக மாட்டேன்னு சொல்லலை அந்த அம்மா. அவள் பார்த்துங்க, அது போல் தன்னுடைய கணவனுடைய வாக்கே பெரும் வாக்காக அந்த காலத்திலே வாழ்ந்துருக்கிறார்கள். அதுபோலே அந்த ஒரு மனைவி பாருங்கள், அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கே இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு சிவனடியார் வந்துட்டார் இளையான்குடி வீட்டில், அந்த மனைவி அவருக்கு ஐடியா தராங்க. இந்த மாதிரிங்க நம்மளுடைய சாமி 12 மணிக்கு வந்து இளையான்குடி நாயனார் வீட்டிலே கது தட்டுகிறார். அவர் உணவு சிவனடியார்களுக்கு உணவு போடுகிற தொண்டு. அவர் வந்த உடனே எல்லாருக்கும் வரலாறு தெரியும், அதனால் அடின்னு அப்படி ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறார். அப்போ அது உள்ளே வந்து அந்த உட்கார வைத்துட்டு, ஆனால் பெரும் மழை, அந்த பெராமழையிலே அவங்க மனைவி சொல்கிறார், இந்த மாதிரி நம்ம அந்த உணவு அரிசி போட்டுருக்கிறோம், நெல், அதான் நெல் மணிகளை நம்ம விதைத்திருக்கிறோம், அந்த நெல்லை போய் வாரி வாருங்கள். அதை மழை பாருங்கள், மழை பெய்ந்து அந்த நெல்லெல்லாம் மேலே வந்துடுது. அப்போ அந்த விதை நெல்லையெல்லாம் நீங்கள் வாரி கொண்டுன்னு வாங்கன்னு அற்புதமாக சொல்கின்ற அந்த 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 அதை சொல்ல உடனே அவருக்கு பாருங்கள், அந்த கணவனுக்கு நல்ல ஒரு யோசனையை சொல்கிற யார், மனைவி. அப்படியெல்லாம் நாம் நாயன்மார்கள் வாழ்ந்து காட்டிய மண். இதில் இருந்து கொண்டு நம்ம பாருங்கள், இல்லறத்திலே இப்போல்லாம் பாருங்கள் எவ்வளோ சண்டை வருது. எதற்காக வாழுகிறோன்று தெரியாமல் கணவன் மனைவிக்குள்ள சண்டை போட்டு அவர்களுக்கு பிறகு குழந்தைகளுக்கு இளம் வயதிலிருந்தே பாருங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். அப்போ இது எப்பேற்பட்ட வேதனை உருவாக்குறது. அந்த குழந்தை காலத்து அந்த அப்பேற்பட்ட ஒரு சமுதாயத்திலே வளர்ந்து எப்படி பெரிய ஆளாகும். இப்போ தாயை தான் நல்லா, இப்போ அம்மா அப்பா நல்லா சண்டை போட்டு அந்த குழந்தை எப்படிங்க வளரும், சிந்திச்சு பாருங்கள். தினைக்கும் சண்டை, வீட்டில் வந்து சண்டை, அவங்க சாப்பிடும்போது சண்டை, அந்த குழந்தை எப்படி வளரும்? அப்போ இளம் வயதுலேருந்தே நம்ம தான் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கற்றுத்தரணும். அது தேவையில்லாத மன சோர்வையும் மன உளைச்சல் ஆளாகுதா இல்லையா? அப்போ அடியார் என்ன பண்ணுறோம், இல்லறம் என்பது ஒரு நல்ல அறம். அந்த இல்லறத்திலே நாம் ஈடுபாடு செய்ய பொழுது கணவன் மனைவியோடு சேர்ந்து சிவ பூஜைகளை எல்லாம் செய்யணும். அறத்தை மேற்கொள்வதற்காகத்தான் திருமணமே ஒழிய அறம் செய்யாவிடி நம்ம திருமணம் அவசியமே இல்லை. அப்போ திருமணம் செய்வது எதற்கு, அறத்தை மேற்கொள்வதற்கு. முக்கிய காரணம் இதான். அதுக்கப்புறம் தான் மக்கட்பேர். முதல்ல இருவரும் சேர்ந்து அறம் செய்யும். அப்போ அதற்காக தான் திருமணம் என்று ஒன்று வைத்தார்கள். அப்போ இருவரும் சேர்ந்து அந்த அறத்தை மேற்கொள்ளணும். நம்ம கல்யாணம்னாலே எதோ நினச்சி கல்யாணம் பண்ணிருக்காங்க, எதோ நானும் வாழ்ந்தேன், நானும் கல்யாணம் பண்ணேன், நானும் குழந்தை குட்டி பெற்று, இது எந்த லட்சியமே இல்லையே. இப்போ திருமணம் ஆச்சு, நானும் குழந்தை பிறக்கத்தில் பெரிய சாதனையாக இது எவ்வளோ மாடு நாய் கூட தான் குழந்தை பெற்றுக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை கிடையாது. அப்போ திருமணம் செய்வது எதற்குன்னு சொன்னால் அறத்தை மேற்கொள்வது, அறம் செய்யும். நிறைய அடியார்கள், அப்போ அடியார்களுக்கு கூப்பிட்டு அன்னம் பாலிப்பு செய்தல், சிவாலயங்களுக்கு நம்ம திருப்பணிக்கு உதவி செய்தல், நம்ம பண வசதி இல்லையா, நம்ம உடம்பினால் எவ்வளோ சைவத்தில் இருக்குது சரியக்கிரி யோகம் ஞானம்னு. அப்போ உடம்பினாலே சென்று நம்ம பூஜை, நம்ம உடம்பினால் தொண்டு கோயிலை பெருப்பது, நம்ம அதுக்கான பூஜை வேலைகளை செய்வது. இன்றைக்கி பாருங்கள், இந்த திருமணம் நடந்து இன்றைக்கி அதுக்கே பெரிய சண்டையாக இருக்குது. அவங்கள போட்டு அடிக்கிறது, இவங்கள போட்டு அடிக்கிறது, இதுக்காக நம்ம திருமணம் செய்துக்கிறோம். அதுபோல் பெண்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கணவரிடத்திலே தன்னுடைய தாய் தந்தையை பற்றி சொல்லலாம், ஆனால் நம்மளுடைய அந்த பிறந்த வீட்டுடைய புகழே பெண் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. இது நல்லா கவனமாக புரிஞ்சிங்க. அப்போ ஒரு பெண் குழந்தை என்ன பண்ணக்கூடாது, ஒரு திருமணம் முடிஞ்சிட்டா, திருமணமான பிறகு தன்னுடைய பிறந்த வீட்டினுடைய புகழ்ச்சியை பேசக்கூடாது. அப்படி பிறந்த வீட்டினுடைய புகழ்ச்சியை பேசிய காரணத்தினாலே நம்மளுடைய திருவிளையாடல் புராணத்திலே எம்பெருமான் அந்த ஆணவத்தை அப்போதே நீக்குகிறார்.
அப்போ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்திலே நிறைய உணவு மீந்துருது பாருங்கள். அவள் அம்பாளும் சொல்கிறாங்க, பாருங்கள் எங்கள் அப்பா இவ்வளோ சாப்பாடு செஞ்சுட்டாரு, உங்கள் கூட்டத்தில் ஆள் இல்லை போல இருக்குது, இவ்வளோ சாப்பாடு மீந்துருச்சு. நான் தன்னுடைய அந்த பிறந்த வீட்டோட புகழ்ச்சி சொல்லுவாங்க. சுவாமி ஒன்றும் இல்லைங்க, 2 பேர் தான் அமிச்சார், 2 பேர் சாப்பாடு போடுங்க, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். இருவரும் போகிறாங்க, மொத்த சாப்பாடு காலி பண்ணிடுறாங்க. அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். அவள் பெண்கள் இதை பார்த்துக்கணும் பாருங்கள். நம்ம அம்மாவும் அதே தான் பண்ணியிருக்கிறாங்க போல இருக்குது. அப்போது ஒரு கணவர் வீட்டுக்கு வந்துட்டோன்னு சொன்னால் அந்த புகுந்த வீட்டுக்கு வந்து விட்டால் நம்மளுடைய பிறந்த வீட்டினுடைய புகழ்ச்சியே பேசி கொண்டு இருக்கக்கூடாது. அங்கே நம்ம வந்தோமா அந்த புகுந்த வீட்டினுடைய புகழ்ச்சி தான் பெண்கள் பேச வேண்டும். அதே போல் ஆண்களாக இருந்தால் என்ன செய்யணும்னு சொன்னால், மனைவியை நம்ம ஏதோ அடிமைத்தனமாக நினைக்கக்கூடாது. அதை எப்படி பாருங்க, நம்ம ஒரு மனைவியை கல்யாணம் செய்துக்கிறாங்களா, அவங்க எதற்கு நம்மளுடைய இல்லா அவர்களுக்கான மரியாதையை கொடுத்து நாம் இருவரும் சேர்ந்து இந்த இல்லறத்தை நல்லறமாக நடத்த வேண்டும் என்று ஒப்பந்தத்தை வைத்து அந்த இல்லறத்தை நடத்த வேண்டும். ஏன்னு சொன்னால், இந்த உலகிலே ஒரு இயக்கம் நடக்க வேண்டும் சொன்னால் அறிவும் உணர்வும் சேர்ந்தால்தான் ஒரு இயக்கம் நடக்கும். அறிவு மட்டும் ஏங்கினாலும் அங்கே ஒரு இயக்கம் நடக்காது. உணர்வு மட்டும் இருந்தாலும் வேலைக்காகாது. அறிவும் உணர்வும் சேர்ந்தால்தான் கருணை வரும். அதுபோல் அந்த ஒரு அந்த இடத்துலேயே நம்ம பாதுகாக்காக இருக்க முடியும். அதற்காக தான் அற்புதமாக பெண்ணு பார்த்திங்கன்னா உணர்வினுடைய கூறு, ஆண்கள் அறிவினுடைய கூறு. அப்போ பெண்ணும் ஆணும் சேர்ந்து இல்லறத்தை நடத்தும் பொழுது தான் அந்த வாழ்க்கை இயல்பாக நடக்கும் என்பதை தான் உணர்வும் அறிவும் சேர்ந்து வாழ்க்கையில் நடத்தாதான் அந்த வாழ்க்கை நல்ல முறையிலே பயணிக்கும் என்பதற்காக அற்புதமாக திருமணத்தை வைத்தார்கள். அப்போ இருவரும் சேர்ந்து என்ன செய்யணும், தர்மம் செய்யணும். இருவரும் கோயிலுக்கு போகணும், நிறைய சுப நிகழ்ச்சிகள், அப்பப்பட்ட தர்மத்தை மேற்கொள்ளணும். தர்மம் என்று சொன்னால் என்ன, எவ்வித பலனையும் எதிர்பார்க்காமல் செய்வதற்கு பேர் தான் தர்மம். இதை செய்தால் நம்மளுக்கு இதை வரும், இதை செய்தால் இந்த புண்ணியம் வரணும்னு கூட பலனை எதிர்பார்த்து செய்வதற்கு தானம், எவ்வித பலனை எதிர்பார்க்காமல் செய்வதற்கு பேர் தர்மம். அப்போ அதெல்லாம் அடியார்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கி பாருங்கள், இந்த உலகத்தில் வாழ்க்கையில் அதை சொல்லுவாங்க, இது ஒரு நகைச்சுவாக இருக்குது எனக்கு, வாழ்க்கையில் ஒரு ஸ்டேட்டஸில் வாழணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதாவது வாழ்க்கையில் ஒரு ஸ்டேட்டஸ்னால் ஒரு லெவல், ஒரு ஸ்டேட்டஸில் வாழணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வாழ்க்கையே ஸ்டேட்டஸில் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க நம்ம ஆளுங்க. பிரச்சனைக்கான காரணமே இன்றைக்கி வலைதளமாக போயிருக்குது. அப்போ தேவையில்லாத வருங்க இப்போ குடும்பமே பல பேர் ஸ்டேட்டஸ்லேயே வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. மனைவிக்கு நான், கணவனுக்கு அவங்க, மாற்றி மாற்றி அப்படியே ஸ்டேட்டஸ்லேயே வாழ்ந்துன்னு இருக்கிறேன். இது ஏன் அடின்னு சொல்ல வரேன்னா, நிச்சயமாக இன்றைக்கி நீங்கள் கருத்துண்டு சிந்திச்சிங்கன்னா அதுக்கான விளக்கம்லாம் உங்களுக்கு புரியும். அப்படி இல்லறம் எதற்காக வைக்கிறார்கள், எப்பேற்பட்ட ஒரு அறம், இருவரும் சேர்ந்து பல புண்ணியங்களை ஈட்ட வேண்டும். அப்பொழுது நீங்கள் இந்த உலகத்துக்கு அதனூடாக ஒரு மக்கட்பேர் பெறீங்கன்னு சொன்னால், அந்த குழந்தையை நல்ல முறையில் வளர்த்து அக்குழந்தைக்கு நல்ல ஒரு ஞானத்தை, அறிவினை, படிப்பறிவினை புகுட்டி அது நல்ல அறத்தை போதித்து நல்ல ஒரு ஆச்சாரியத்திலே அதுக்கு தீக்கை போன்றவற்றையெல்லாம் பெற செய்து அதை இந்த சைவத்தை காட்டி நல்ல ஒரு ஒழுக்கத்தில் வளர்ப்பது தான் ஒரு தந்தையோடைய பெரிய கடமை. யாருங்க குழந்தை பிறந்தால் அது நம்ம இது வீட்டில் நீங்களே சண்டை போடுங்க, அந்த குழந்தை எப்படி நல்ல நிலையில் வளரும்? இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிவனைய செல்வர்களே. அப்படி இல்லறம் என்பது ஒரு நல்ல அறம். அந்த அறத்திலே அன்பும் அறத்தையும் கொண்டு நாம் வாழ வேண்டும். அப்போதுதான் பண்பும் பயனும் நம்மளை சேரும். அப்படி இறைவனை அனுதினமும் வழிபாடு செய்யணும். கணவன் மனைவி ஒரு கோயிலுக்கு பாருங்கள், மனைவி மட்டும் வராங்க, கணவன் மட்டும் வராங்க, எப்படி பிரச்சனை தீரும்? ஐயா எனக்கு பிரச்சனை ஆகுது, கணவன் மனைவிக்கு பாட்டு இருக்குதா சொல்லுங்கன்னா, இருவரும் சேர்ந்து வழிபாடு செய்யணும். அப்படி இருவரும் கோயிலுக்கு வந்தால் தான் முழு புண்ணியம். அதாவது அவர் மட்டும் வராது, இவனுக்கு திருமணம் ஆகலாம் பிரச்சனை இல்லை, திருமணம் ஆகிடுச்சா இருவரும் சேர்ந்தால் எங்கே வேணாலும் போகணும். கணவனை விட்டு மனைவி போகிறது, மனைவி விட்டு கணவனை போகிறதுலாம் போகக்கூடாது. திருமணம் முடிந்த பிறகு இருவரும் சேர்ந்து தான் அந்த புண்ணியத்தை ஈட்ட வேண்டும், ஆலயங்களை பிரவேசிக்க வேண்டும். அதெல்லாம் அடியார்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது இல்லறம் என்பது ஏதோ நம்ம இந்த உடல் இன்பத்திற்காக செய்வது அல்ல. ஏதோ இந்த உடலாகிய சிற்றின்பதற்காக ஒரு ஆணும் பெண்ணையும் நாம் இணைப்பதற்கான காரணம் அதுவல்ல. முழுமையற்ற இரு பாதிகள் இணைந்து முழுமை பெறுவதே திருமணமாகிறது. அப்பேற்பட்ட திருமணம் என்பது ஒரு நல்ல அறம். அந்த அறத்தினூடாக நிறைய தர்மத்தை செய்து அந்த தர்மத்தினூடாக வாழ்விலே ஒரு மக்கட்பேரை பெற்று அந்த மக்கட்பேரை வாழ்க்கையில் நல்ல முறையில் வளர்த்து இந்த நாட்டிற்கு நன்மை, அதை நம் வீட்டிற்கும் நாட்டிற்கும் நன்மை தரும்படி வாழ்தலே அறம். சில பேர் பாருங்கள், அப்படியே ஏன் வாழ்ந்தான் அவனுக்கும் தெரியாது, ஏன் பிறந்தான் அவன் குடும்பத்துக்கும் தெரியாது. ஏனும் வாழ்ந்தோம் ஏனும் இறந்தோன்னு இருக்கக்கூடாது.
இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசியும் நாய் நரி கூட தான் பிறக்குது, இருக்குது, இறக்குது. அதில் வந்து குழந்தை குட்டி பெற்றுக்குது. அப்போ அதுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசங்குது? நாயிர் கடைப்பட்டு நம்ம ஏன் இருக்கோம்? நம்ம உதவ புரிஞ்சுக்கணுமா? நம்ம 6 அறிவு படைத்த நாம் பிறந்ததற்கான நோக்கம் என்ன? அப்போ இல்லை, நாம் ஏதோ நம்ம சிற்றின்பத்திற்காக திருமணம் செய்யவில்லை. நாம் இருவரும் சேர்ந்து அந்த அறத்தை மேற்கொள்ளணும், தர்மத்தை செய்யணும். அப்போ என்ன, ஒரு இல்லறத்தில், ஏன்னா இல்லறத்துல தான் கணவன் வந்து வேலைக்கு போவார், மனைவி வீட்டில் இருக்கான்னு வச்சுங்க. இன்றைக்கி எல்லாம் மாறி போச்சு. எல்லாரும் இருவரும் சேர்ந்து வேலைக்கு போகிறான், வீட்டுக்கு வந்து எவன் சாப்பாடு போகிறான். அக்காலத்துலாம் அப்படி தான். இல்லறத்தில் மனைவி, அது அடிமைத்தனம் இல்லை. இப்போலாம் பெரிய அறிவுதலும் சொல்கிறோம், அது அடிமைத்தனம் ஆகாது. அப்போ கனவு சேர்ந்து அந்த விழிச்சினருடன் அந்த வீட்டில் மனைவி இருந்து யாருன்னா வீட்டுக்கு வந்தால் உணவு செய்து உணவு பரிமாறுவார். அப்போ தர்மம் மேற்கொண்டார். இன்றைக்கி வீட்டுக்கு எங்கே யாருன்னா வீட்டுக்கு போனால் கூட சாப்பிட்டு வந்துட்டீங்க பொழுதுன்னு கேட்குறோம் நம்ம. இப்போ அவ்வளோ பெரிய தர்மமாகுது நீ காலகட்டத்தில். நீ தர்மம் எப்படி இருக்குது பாருங்கள். அப்போது ஒரு கணவன் மனைவி சேர்ந்து நம்ம என்ன செய்யணும், அந்த அறத்தை மேற்கொள்ளணும். நம்ம அது நிறைய இந்த மாதிரி கணவன் போய் சம்பாதிச்சிருந்தா மனைவி என்ன செய்யணும், அந்த உணவு ஒரு வருடத்தில் குரு பூஜை செய்கிறதோ, வீட்டுகளில் நல்ல ஒரு அடியார்கள் அடியார்கள் அப்படி சிவ அடியார்களை கூப்பிட்டு உணவு அளிக்கணும். அடியார்கள் உண்ட அரணே உண்டதற்கு சமம். அதுபோல் ஆலயங்கள் சென்று நம்ம சிவ புண்ணியம் ஈட்டணும். இதெல்லாம் கணவன் மனைவியர் செய்யணும். இதற்காக தான் திருமணம் வைத்தார். அப்போ நீங்கள் நல்லா இருந்தாலும் உங்கள் பசங்க அதை பார்த்து அப்படியே நெறியில் வளரும். அப்போ விட்டு கொடுத்து போகணும். நம்ம வந்து கணவன் சொல்கிறாங்கன்னா அதுக்கு மனைவி கேட்கணும், மனைவி சொல்கிறாங்க கணவன் கேட்கணும். நல்ல கணவரும் புரிஞ்சுக்கணும். சும்மா மனைவியை போட்டு நம்ம அடிப்பதனால மட்டும் நம்ம வீரம் கிடையாது. அப்போ என்ன, ஒரு ஆண்னா என்னத்தை, ஆண்னா ஆள்பவனை ஆண் என்றும் பேணுகளுடைய பெண் என்றும் பெரியவர்கள் பேர் வைத்தார்கள். ஆண்னா ஆள்பவனை தவிர அடிப்பவன் ஆண் அல்ல. அடிப்பவன் ஆண் ஆக மாட்டான். அதே போல் அனைவரையும் பேணுபவள் பெண், பேணி பாதுகாப்பு. தாயை போல குணம் இருக்குமா, தாயை சிறந்த தயாவான தத்துவம். அப்போ ஆண்கள் எல்லாம் என்ன நினச்சிக்கணும், மனைவி அடிக்கக்கூடாது, மனைவியை அன்போடு பார்க்கணும். அதே போல் மனைவியும் கணவர் பதி சாமி, கணவன் என்ன சொல்கிறாரோ அதுதான் வேதவாக்கு, அதன்படி மனைவி நடக்கும். அப்போ இருவரும் நல்ல புரிதலோடு வாழ்ந்தால்தான் இந்த இல்லறம் நல்ல பயணித்தரும். அப்போ இருவரும் சேர்ந்து இல்லறம் என்பது இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நல்ல அறம். இன்னும் நிறைய இருக்குது. குரட்பாலாக சிந்திக்கணும்னா ஒரு காணொலியிலும் சிந்திக்க முடியாது, இந்த வீடியோவில் மட்டும் அது நிறைய இருக்குது. நம்ம அப்போ இல்லறத்திலே நம்ம மன வாழ்க்கை மற்றும் நம்ம வாழ்க்கை துணை நிலத்தில் நம்ம நிறைய சிந்திக்கலாம் திருக்குறள் படிக்கும்பொழுது. இப்பொழுது நம்ம அந்த இல்லறம் என்பதை மட்டும் நான் தலைப்பில் வைத்து நான் பேசினேன். அப்போது திருமணம் செய்து கொள்ளவங்க இதெல்லாம் முன்னாடி நாம் வச்சிங்க. கல்யாணம் பண்ண போகிறீங்களா, அப்போ மனைவி என்பது வந்தவுடனே நம்ம அறத்தை மேற்கொள்ளணும், ஆலயங்களில் செல்லணும், நல்லா பணத்தை ஈட்டணும், அது நல்ல முறையில் அது தொண்டு செய்யணும், நல்ல அறத்தை செய்யணும். சிலவருங்க நீங்கள் வெளியே அறை செய்யணும், மாமனார் மாமியாராச்சும் பார்த்துக்கணுமா இல்லையா, அம்மா அப்பாவை பார்த்துக்கணும். இதெல்லாம் நல்லா பசங்க புரிஞ்சிக்கணும். நம்ம ஏதோ நம்ம தெய்வம் என்பது வேறு எங்கெங்கேயோ இல்லை. தாய் தந்தை அன்னையும் பிதாவும் முன்னரே தெய்வம், நம்ம தெய்வம் எதிர்க்கவே இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கணும். தாய் தந்தையை பார்த்துக்கணும். அதே போல் மனைவியை பார்த்து, நம்மளையே நம்பி வந்த மனைவியை பார்த்துக்கணும். இந்த எண்ணங்கள்லாம் அடியார்கள் வளர்த்து அறத்தை மேற்கொள்ள வேண்டும் சொல்லி இதுகால வரைக்கும் நான் நிறைவு செய்து கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.